எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ் பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்மளுடைய வெல்விஷர்ஸோ, நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஆஹ் ஒண்ணா ஒரே சமயத்துல உட்காந்து பேசுறது. அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காகனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி பேசுறது. அப்படி அந்த வகையில நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாவே ரொம்ப பிரெத் டேக்கிங்கா இருந்தது. ஏன்னா எதனால பிரெத் டேக்கிங்கா இருந்ததுன்னா, இந்த படம் பேச வந்து சிம்பிளிசிட்டி. இந்த படத்துக்குள்ள இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டிருக்குங்கிறது. பீட் பெர்ஃபார்மன்ஸஸ், ரைட்டிங், இதுல சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் 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 ரொம்ப தாங்கி பிடிச்சுக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமா நிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள் சொல்றதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவா இருக்கட்டும், எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, என் பக்கத்துல தேசிங் சார் உட்காந்துருந்தாரு. அந்த பையன் வந்து அந்த ஹரிஷ் உங்க இப்ப படத்துல லெவர்ல நடிச்சவர் தானே? இல்ல சார், நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஏங்க அவ்வளவுதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பா வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வல்ல போயிட்டு வந்து ஏங்க அவன் தாங்க சொன்னேன். எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ண உடனே டோட்டலா வேற ஆள் போல இருந்தாப்புல. அடையாளமே தெரியல உன்னை ஸ்கூல் ட்ரெஸ்ல பார்க்கும்போது. யார் இல்ல, எனக்கு அடையாளம் தெரியல. அண்ட் அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸா பார்க்கும்போது எனக்கு எடிட்ல வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. நான் தி வே இட் வாஸ் எடிட்டட் அவ்வளோ சூப்பரான இருந்தது. அண்ட் இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்ட் கூட இவ்வளோ பிளெண்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமா இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனா இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா, எதுவுமே ஸ்கிரிப்ட வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு, அவரோட கேரக்டரா இருக்கட்டும், அப்புறம் உங்களோடது, அப்புறம் அந்த நீங்க தானே அந்த அனிஷா ரோல் பண்ணுவாங்க. ஐயோ சூப்பர், பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மகன்கிட்ட நான் அப்பதானே பேசுறேன். 2 நாள் கழிச்சு சொல்றேன், இன்னும் அந்த சீன் விட்டு போக மாட்டேங்குது யாருன்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல எப்பவும் சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வரணும்னே எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசினதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசினது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசினாப்புல. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னோம்ல சுதர்சன், அது மாதிரி வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாம உங்க கூடவே தொடரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனசுரா, அப்புறம் ஐயாவுக்கு, ஷானையாவுக்கு நம்ம சொல்லாம இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்க இருக்கீங்கன்னு சொன்னா இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்றேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போலதான், வெற்றியா அமையட்டும்ன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போய் சொல்றேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருந்தது. நன்றி. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேருளையாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாத பக்கிரிசாமி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வேலை பண்ண ஒரு ஆளா என்னால நிறைய விஷயத்த எங்க படத்தை பத்தி நாங்களே பெருமையா சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் வந்து ஃபார் மெனி 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 ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. முதல் ரீசன் வந்து அபிஷன் வந்து நான் முதல்ல மீட் பண்றேன். வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலா முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாவே இல்லை கதை கேட்கறேன். ஏன்னா ரொம்ப தயங்கி பேசினா எனக்கு கொஞ்சம் அவுட் ரைட்டா பளிச்சுன்னு விஷயத்துக்கு வந்தாதான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஐ தாட் ஹி வெல்ட் வெரி ஸ்குவீமிஷ், என்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இதுவாக இருந்துன்னு சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நான் படிக்கிறேன்னு இது ஒரு மைண்ட் செட்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறுவான். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் அபிஷனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இந்த படத்துல வந்து இவன் இப்படியெல்லாம் ஏன்னா நடிப்பான்னு தெரியும், நடிச்சு காட்டுறது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து, ஏன்னா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு படம்.
ஐ விஷ் him வெல். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது தட் அவன் ஆக்டரா தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகிறான் அப்படின்றத நான் நம்பிக்கை இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு, நிறைய ரொம்ப வித்தகர்களா சில பேர் இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கும். அவங்க படங்களை பார்த்தா நம்ம நிறைய சினிமா கற்றுக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வைப்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன். பட் அபிகிட்ட இருக்கிற வைப்ரேஷன் வந்து இப்போ அருண் விஷா பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எல்லாரும் பேசுறது எப்படி இருக்குன்னா வந்து இப்போ நம்ம அபிக்கு சப்போர்ட் பண்ணி அவரை நம்ம சப்போர்ட்னால ஒரு பெரிய டைரக்டர் ஆறாரு, நம்ம மியூசிக் பண்ணதுனால அவர் பாட்டுனால கேமரா பண்ணதுனால இந்த படம் பெருசா வந்துடும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா as much as I have given to his family, I have received so much from Abhi in that film. அதே மாதிரி வித் லவ் படத்துல நான் நிறைய ரிசீவ் பண்ணேன். ஸோ அபி தேங்க்ஸ். உன்னோட பெரிய இந்த சினிமா பயணத்துல நீ நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்துல கூட இருக்கிறது நான் வந்து உன்னோட பிரதரா வெல்விஷரா ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சாரு. ஏன்னா இப்போ அவர் சொன்னார் நிறைய படங்கள் வந்து இப்போ பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ வந்து நிறைய ஹீரோஸ் வந்து அவங்களால ஒரு அவங்க வளர்ந்து இருக்கிற அவங்க பெருசா ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலையில இருந்து அவங்க திரும்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கைக்குள்ள வந்து படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ தமிழ் சினிமா இருக்கும் பொழுது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட இந்த காலத்துல அந்த வாழ்க்கையோடைய ஒரு லென்ஸ் நமக்கு வேணும் சினிமால. அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கு. இந்த ஒரு படம் வந்து ஒரு ஒரு கதாநாயகன் வந்து அந்த படத்தை ஏந்தியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா அது வந்து நம்மளோட கலாச்சாரமா இருந்திருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுறது தெரியுது. ஏன்னா வந்து போக போக நமக்கு எல்லாருக்குமே அந்த பங்களிப்பு பாருங்க. பேசின எல்லாருமே வந்து பேசுறதுக்கே அவ்வளவு தேங்குறாங்க ஸ்டேஜ்ல. ஆனா அவங்க ஒர்க் எல்லாம் பாருங்க படத்துல அப்படி இருக்கும். ஸ்ரேயஸோட கேமரா ஒர்க் வந்து மேம் பிக் ஃபேன். ஐ ரிமெம்பர் காலிங் ஹிம். இந்த படம் வந்து முதல்ல ஸ்ரேயஸ் வந்து டவுட்டா சொன்னாரு, பண்றதா இல்ல ஏதோ அவருக்கு பிஸியா ஏதோ ஒன்று இருந்த போது நான் ஸ்ரேயஸ் கால் பண்ணி நீங்க எப்படியாவது இந்த படம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கேட்டேன், ரெக்வஸ்ட் பண்ணேன். ஸோ இஸ் அ வெரி பிஸி மேன். அவர் இந்த படம் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லிஃப்ட் ஸ்ரேயஸ். எனக்கு ஏதோ தப்பா சொல்லிட்டுங்க, நான் உண்மையதான் சொல்றேன். ஓகே. அண்ட் அனஸ்வரா வாட் அன் ஆர்டிஸ்ட். சீரியஸா நான் வந்து அதாவது ஃபீமேல் ரோல்ஸை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸ்கோர் பண்ணும்போது நான் பண்ண நிறைய படங்கள்ல ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஜெயபீம்ல வந்து லிஜோட கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்துல வந்து அது பெருசாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு படத்தை. அதே மாதிரி லவர்லையுமே வந்து கௌரி பிரியாஸ் கேரக்டர் வாஸ் வெரி வெரி என்ன சொல்றது ஒரு காம்பஸ் மாதிரி இந்த படத்தோட மியூசிக்ல சென்சிட்டிவிட்டியை கொண்டு வந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். பட் ஐ நெவர் தாட் ஐ வுட் விசில் ஃபார் அ ஃபீமேல் கேரக்டர். பயங்கர மாசா பண்ணியிருக்கீங்க படத்துல. நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஐ பிகம் யூ ஃபேன். அண்ட் தென் நான் உங்க படம் நிறைய பார்த்தேன். இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ திங்க் யூ ஹேவ் ஃபேன் இன் மீ. நீங்க பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்க ஃபார் ஷூர். ஆல்ரெடி நீங்க ஸ்டார் தான். பட் இந்த படம் கண்டிப்பா அதை இன்னும் பெருசுப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஐம் ரிசர்விங் சம் ஸ்பெஷல் பீப்புள் ஃபார் த லாஸ்ட் ஃபார் அ ரீசன். மோகன்ராஜன் ஐயா என்ன சொல்லுவேன்னா எதுவும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே அவர் சொல்லிட்டாரு பாட்டோட வார்த்தையிலேயே. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த படத்துல வந்து ஐயோ காதல் என்ற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, மறந்து போச்சு என்ற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. கீர்த்தி கூட சொன்னார் அந்த பாட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் அவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரை ஃபர்ஸ்ட் படம் பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளா உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு லவர் படம் ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டோட எடிட் பார்க்கும்போது பேசின ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனரா அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நம்மளோட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க சினிமாக்காகவே ப்ரீத் பண்றவங்க வந்து ஜெயிக்கிறத பார்க்கும்போது நமக்கு பர்சனலா ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ நானும் அவரும் நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம். அதில் சில பாட்டு நான் பாடியிருக்கேன், சில பாட்டு நிறைய பேர் பாடியிருக்காங்க. இருந்தாலும் ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்தது. தலைவன் யுவன் சார் வச்சு ஒரு பாட்டு நமக்கு பிடிச்ச அந்த பாட்டு ஒன்று பண்ண முடியல. எனக்கு குட் நைட்ல ஒரு பாட்டுக்கு ட்ரை பண்ணோம், அவர் ரீச் பண்ண முடியல. நான் சொல்றேன், தேன் சுடரை பிடிக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு இன்னொரு ஃப்ளேவர்ல இந்த பாட்டு ஒன்று இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் பாட்டு அவங்க எல்லாம் சொன்னாரு. இந்த பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. யுவன் சார் அவ்வளோ அருமையாக பாடியிருக்காரு. ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சானா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடி கொடுத்தாரு. இவரோட கண்டிப்பா ஷுவரா இந்த வருஷம் மீம்ஸ்ல வந்துருவாரு அவரு. என்ன ஒரு வருத்தம்னா எப்பயுமே வேலண்டைன்ஸ் டேவே இருந்தாலும் ஏன்டா அப்படி அடி அடின்னு அடிக்கிறீங்க போட்டு ரிலீஸ் பண்ற பாட்டெல்லாம். தலைவன் வந்துட்டாப்ல. ஐயா வாணி வணக்கம். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு தேன் சுடரை பாட்டு ரிலீஸ் ஆனப்போ என்ன நிறைய பேர் திட்டி எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பாட்டு பண்றீங்க, என்ன திட்டி வந்ததும் உண்டு. ஆனா ஒரு கலையோடைய ஒரு அழகான விஷயமே என்னன்னா நம்ம ஈன்னு இழிச்சிட்டே எப்ப பார்த்து பேச முடியாது. எல்லார்ட்டையும் நவரசங்களும் இருக்கிறதா கலை. அந்த நவரசங்களையும் நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் நம்ம முழுமையான கலைஞனா ஆக முடியுன்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்துல தான் பண்றோம். யாரையும்
வேலண்டைன்ஸ் டே பபிள் பர்ஸ்ட் பண்றதுக்கு அப்படி எல்லாம் பண்ணல. பட் ஆனா கண்டிப்பா அந்த பாட்டு தான் ரொம்ப பேசப்படுற பாட்டா இருக்குன்னு இப்பவே தெரியுது. அதே மாதிரி மதன், அவன் பேசுவான்னு எனக்கு இந்த நரேஷன் போதும் தெரியும். அவன் பேசுவான்னு எனக்கு தெரியாது. டூரிஸ்ட் ஃபேமிலியும் சரி, அவர்லையும் சரி, ஐ சா இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு 2 படத்துல ஆல்ரெடி வேலை பண்ணி அந்த படத்துல சும்மா துணியா தொலைஞ்ச அவ்வளோ வேலை பார்த்ததோடைய அந்த அனுபவம் வந்து மதனுக்கு இந்த படம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரெஷரே சுத்தமாக கிடையாது. ஹி வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் டே ஒன். எனக்கு இப்படி தான் வேணும். எங்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு டேரக்டர் சொல்லி, சார் இந்த ஜாஸ்தியாக நீங்கள் முன்னாடி பண்ணுவீங்களா சார், அந்த மாதிரி ஏன் இப்போ பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி பாட்டு பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா மதன்ட்டு வந்து என்னென்ன பார்த்தா சில பேருக்கு அவங்க பலமே தெரியாது, அவன் பலம் மற்றவங்களுக்கும் தெரியாது. அபியை பார்த்து பார்த்து அப்படிதான் தோணுச்சு, ஐயோ இவன் பலம் எனக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா அது தெரியாத வரைக்கும் தான் பியூரிட்டி இருக்கும். பியூரா ஒரு ஸ்பிரிட் அபியை பத்தி சொன்னாங்க. அதே விஷயத்த நான் மதனுக்கு ஒரு 2 மடங்கு சொல்லுவேன். ஐ திங்க் இஸ் a very pure artist with pure intentions. பொல்யூஷன் இல்லை, அவனுக்குள்ள பொல்யூஷன் எனக்கு பெருசா தெரியல. ஸோ ஐ எம் ஸோ லக்கி டு ஹவ் ஒர்க் வித் டைரக்டர் லைக் யூ. வித் லவ் வந்து எனக்கு வந்து இந்த ராம் காம்ஸ்லாம் பிடிக்கும் ஆக்சுவலா. இந்த சில்வர் சிக் ஃபிளிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் ஐ நெவர் தாட் நம்ம ஊர்ல இந்த மாதிரி இவ்வளோ பிரீசியான ஒரு இவ்வளோ டெப்த்தையும் பேசி அதே நேரத்துல இவ்வளோ ஜோவிலா பேசின ஒரு நேரட்டிவ் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கலாமா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன. இந்த படத்தை பத்தி அதிகமா யாரை பத்தி பேசுவாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆனதும் மதனை பத்தி தான் பேசுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா நான் சொன்னேன், இனிமே கொஞ்சம் இந்த படம் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. ஏன்னா நான் ஒரு வாட்டி சூதுகம் படம் வந்து நானும் வாசிச்சிருந்தேன். அதில் ஒரு பாட்டு எழுதிருந்தேன். நானும் சந்தோஷ் பிரதீப் 3 பேரும் சத்யம் தேட்டர்ல படம் பார்க்க போறோம். அவர் தான் மியூசிக் டைரக்டர், உள்ள விடுங்க. ப்ரொடியூசர் வெளில போயான்ட்டான். இன்னும் நாங்கள் பார்க்க அவ்வளோ காமெடியா இருப்போம். ஸோ அதனால நம்ம ஹம்பிளா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம். அருண் விஸ்வாஸ் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி நம்மள ஒன்று பண்ணோம். சிம்பிளா சொல்லணும்னா பட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் பண்ணோம். அது நடக்கணும் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். அது நடந்தாதான் இந்த வளர்ச்சி. ஒரு மலை ஒரு நாள்ல உருவாகிறது, ஸ்ட்ரென்த் ஒரு நாள்ல வந்துடாது. அடி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்தோம், அப்பதான் ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். ஸோ அதனால மதனுக்கு ஒரு ஈவென்ட்ஃபுல்லான சினிமா ஜேர்னியை நான் விஷ் பண்றேன். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஐ cannot declare it. பட் ஐம் டெல்லிங் ஒன் திங். மக்களுக்கு ரசிகர்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சு எடுக்க படம். 2 மணி நேரம் எங்களுக்காக கொடுக்குறீங்க தேட்டர்ல, அதுதான் எங்க மைண்ட்ல இருந்தது. டெட்லைன்ஸ் இல்லை. நம்ம முதலாளியை பார்த்தீங்களா, அவ்வளோ சில்லா உட்காந்துருக்காரு. அவர் தான் பரவாயில்லைங்க, எங்க கஷ்டப்படுறீங்கன்னு வராங்க. அதுவே நமக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டான ஒரு ப்ரொடியூசரா அவ்வளோ வேலை பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, எதுவுமே வேலை காட்டிக்க மாட்டாரு. நான் வந்து சௌந்தர்யா பத்தி லாஸ்டா தான் பேசுவேன். ஏன்னா அது ஒரு ரீசன் இருக்கு. மகேஷ், நான் முதல்ல உங்களை மீட் பண்ணும்போது ஐ நெவர் தாட் நீங்க இதெல்லாம் உங்களால பண்ணு. ஏன்னா நான் போஸ்டர் என் வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஒட்டல போஸ்டர், எல்லா இடத்துலயும் போஸ்டர்ஸ், எங்க பார்த்தாலும் வித்தலன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அபி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரா சக்சஸ் கொடுத்தாச்சு, இன்னொரு ஆக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகணும் பொழுது அபிக்காக இதை செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்துதான் மகேஷ் அதையும் பண்றான். அவனோட டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்கு, மதனோட டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்கு, நல்லா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு முதல் படத்திற்கு இப்படி கொடுத்தாதான் அவங்களை அப்படி பார்க்கணும் இந்த உலகம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அக்கறையோட செய்யற அந்த நல்ல மனசுக்காகவே இந்த படம் பெருசா ஜெயிக்கும். நீங்க பயங்கரமா சம்பாதிக்க பாருங்க. அப்புறம் எடிட்டர் பத்தியும் சொல்லணும். அவர் ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க, சுரேஷ் ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட ஸ்கோரிங் ப்ராசஸ் ரொம்ப அதுல ஒரு பெரிய ஈஸியா நான் உணர்ந்தேன். நீங்க எடிட் பண்ணது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. யாரையா விட்டுருந்தாலும் நான் மன்னிச்சுக்கிறேன். நிறைய பேர் பத்தி பேசணும், நேரம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் கம் டு சௌந்தர்யா அவர்கள். இட் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் வெரி வெரி நாட் ஈஸி டு பி ஹூ ஷி இஸ். அவர் சொன்னார்ல ஹம்பிள் அப்படின்னு. சார் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நாங்கள் பண்ண போற ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு டேக் ஆஃப், பட் நாங்கள் அதுக்காக மீட் பண்ணும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அவங்களுக்கு வந்து ஒரு துளி கூட ஒரு ஏரே இல்லை. வேர் ஷி கம்ஸ் ஃப்ரம், அவங்க என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, இது எந்த ஒரு ஏருமே இல்லாம ஐ ஃபெல்ட் லைக் ஐ ட்ரூலி ஹேட் அ ஃப்ரெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஃப்ரெண்டு அப்படின்னா மொத்தத்தை என்ன வேணா சொல்லுவாங்க, என்னன்னு பேசுவாங்க அவங்கள்ட்ட, எல்லாத்தையும் அவங்க கேட்டு எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணானோ, பிடிக்கலன்னா கடந்து போயிடுவாங்க. நல்லதாக சொல்லணும்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஷி இஸ் ஆல்வேஸ் எ ஃப்ரெண்ட். அவங்க தான் முதல்ல எனக்கு சொன்னாங்க,
நல்ல மியூசிக்லாம் பண்றீங்க, பார்த்தா கொஞ்சம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகணும், நம்ம ஒர்க்கை வந்து நம்ம அப்பியரன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்ற அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. பட் அந்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஷீஸ் ஆல்வேஸ் அ வெரி வெரி பர்சனல் ஃப்ரெண்ட், வெல் விஷர். நான் எப்போ வளர்ந்தாலும் எனக்கு சந்தோஷப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட திரும்ப அசோசியேட் ஆகிறதுக்கு. திரும்ப ஒரு போஸ்டர்ல என்னோட பேரும் அவங்க பேரும் ஒன்றா இருக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் ஆஃப் அ ஜேர்னி. நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் what all you have endured, how much you have taken in, and where you stand. I'm so proud as a friend in a brother. ஸோ கடைசியா அவங்க காவியை பத்தி பேசாம இருக்க முடியாது. நேற்று தான் அந்த கியூ நைட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன், மதன் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த சீனை திரும்ப பார்த்தேன் நைட்டு. கண்ணெல்லாம் அப்படி இருக்கு. என்னால ஐ குடன்ட் டேக் அதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டர்ன் சீன்ஸ் நினைக்கிறேன். நான் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சீன் நான் பார்த்ததில்லை. அந்த சீனோட டெம்போவை டிசைட் பண்ணதே எனக்கு அவ்வளோ பெரிய ரொம்ப டேரிங்காக இருந்ததுன்னா, சில பேர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டு இன்னொரு வார்த்தை கேப் விட்டு பேசுவாங்க. ரொம்ப ஆளுமை இருக்கலாம் பாருங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் ரொம்ப ஆக்சியஸாக இருக்கிறாங்க. ஐயோ நமக்கு இவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடணும். ஏன்னா இப்போ சினிமா அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்லெஸ்டா படம் பார்க்குறாங்களே, ஐயோ போட்டுருங்க ஏதாவது பிளேட்ல போட்டுருங்க பிளேட் ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ சாப்பிட்றது, எல்லாத்தையும் அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு, ஜனரஞ்சமான ஏரியால இருக்கு, எல்லாம் இருக்கு. டேரக்டருக்குன்னு ஒரு இடம் வேணும். டேரக்டர்ஸோட இண்டஸ்ட்ரி தானங்க அது. இந்த மாதிரி ஆர்டிஸ்டை பில்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, டேரக்டர் தானே காரணம். அவர் ஏதோ பார்த்துருப்பாங்க, ஓ கண்ணில் ஏதோ இருக்கு, இங்கே ஒரு பவர் இருக்குப்பா அப்படின்னு ஒரு டேரக்டர் தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு டேரக்டர்ஸ் என்ன ஆக்கப்படுறாங்க, எல்லா பொறுப்பையும் அவங்க தலைமையில கொடுத்து இல்லைங்க அதுக்கு இதை பண்ணாதன்னு சொல்றாங்க. ஆனா ஐ நோ யூ ரிட்டன் இட் ஃபார் யுவர்செல்ஃப். அந்த சீன் மட்டும் நீங்க தியேட்டர்ல பாருங்க, ஒரு சீன் இருக்கு இன்வால்விங் காவியா டபி. அது தனக்காக ஒருத்தன் எழுதணும், அதையும் கலைஞன் விட்டு கொடுத்துட்டானே. மானம் கிடையாது, மரியாதை கிடையாது, எல்லாத்தையும் வித்துடணும். நமக்கு இருக்கிற லாஸ்டா ஒன்னே ஒண்ணு உணர்ச்சி. அதை விட எப்பேற்பட்ட படைப்பா இருந்தாலும் எவ்வளவு கமர்ஷியல் படமா இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் தான் இருக்கணும். ஒரு நிமிஷமாவது நமக்காக நம்ம படம் பார்க்க. ஸோ அதனால அதுதான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா ஒரு டைரக்டரா உங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும், எல்லாருமே இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, இது பெரிய பொருளாதார செலவு இருக்கு, இந்த படத்துல அப்படி இருக்கு. ஆனா அந்த சீனை நம்பி நான் இதை 2 நிமிஷம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதுனது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா சம்திங் லைக் தட். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. நிறைய பெருமையா பேசிட்டேன். மணியை வணக்கம், ரொம்ப நாளாச்சு பார்த்து. அடுத்து அவரோட ஒரு படம் பண்றேன், இப்போ வேலை போயிட்டு இருக்கு. ஹாய், சபை நாகரிகம் கருதி போன்ல பேசுற மாதிரி இங்கே பேச முடியாது. எனவே இந்த எல்லாருக்கும் நன்றி. நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் மீடியாவை நம்பிதான் ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்றேன். காமன் பீப்புளுக்கான வாய்ஸ் எப்பயுமே இருக்கணும். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுடைய உலகம் தான். அதாவது சினிமா அந்தந்த டெக்கேட்ல என்னவா இருக்குன்னா அந்தந்த காலத்தோட பிரதிபலிப்பா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம மாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். நமக்கு பிடிச்ச நம்ம செலிப்ரேட் பண்ற எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துடைய இளைஞர்களையோ அந்தந்த காலகட்டங்களுடைய கதாபாத்திரங்களையோ பிரதிபலிச்சிருக்காங்க. அந்தந்த காலத்துடைய மனிதர்களுடைய மன ஓட்டம் அதெல்லாம் தான் பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல வித்லவ் படம் காதலை வெறும் ஒரு கமாடிட்டியா மட்டும் பேசாம, காதல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்துடைய எவ்வளவு பெரிய அதிர்வுன்ற லேயரை கூட அது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். இந்த படத்துல நீங்க சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, எல்லாமே நீங்க ஒரு கமர்ஷியல் படத்துல என்னதான் வேணும் எல்லாம் சொல்லிட்டு நல்லா டேக் இட். ஆனா அதை தாண்டி நீங்க உங்களோட எடுத்துட்டு போறதுக்கு உங்களோட மெமரி பாக்ஸ்ல சின்னதா போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தலைவா, ரொம்ப ஹாப்பி. மேம் சுந்தரா மேம், நீங்கள் உங்களை மீட் பண்ணும்போது பாட்டெலாம் பிக்சர்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு ஹாப்பின்னு நினைக்கிறேன். மகேஷ் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூவாக உங்களோட வந்து ட்ராவல் ஆகிறது வந்து பெரிய பெரிய ஹாப்பி எனக்கு. அபி மதன், எனக்கு வந்து இவங்க 2 பேரும் இந்த படத்துல பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அபியை நான் ஒரு டைரக்டரா அவரோட கதையை கேட்க ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதையை என்கிட்ட சொன்னாரு. அப்போ வந்து அவன் சொன்ன விதத்துல நான் அப்படியே ஒரு மோடி மஸ்தான் ஒன்று வேலை பண்ணுவாங்களா அது மாதிரி அப்படியே என் கண்ணை எங்கேயுமே அசைக்க முடியல. அந்த மாதிரி சொன்னாப்புல. இவர் ஹீரோ ஆவான்னு தெரியும், ஆனா 2வது படத்துலயே ஆவான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்க அபி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நாங்க படம் பார்க்கும்போது விஜய் ஒரு 10 மணிக்கு மேல கால் பண்ணார், சில்வர் டி விஜய்.
ஐயா ஷான் ரோல்டன் தான் பயங்கரமா சிரிச்சு படம் பார்ப்பாருன்னு பார்த்தேன், இப்ப நீங்களும் சேர்ந்துட்டீங்களா அந்த கேங்ல அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருந்தாங்க மதன். அவ்வளோ பியூட்டிஃபுல். எனக்கு மதனை வந்து எனக்கு லவருக்கு முன்னாடியே தெரியும், அவனை பர்சனலாவே தெரியும். ஏன் அவன் ரொம்ப பர்சனல் அப்படின்னா, நான் அவனுக்கு கால் பண்ணேன் அவர் நம்பர் வாங்கி. என்னோட டேவிட் படத்துல நிறைய பேர் கனவே கனவே தான் காலர் டியூனா வச்சிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ஓ மனமே ஓ மனமே பாட்டை வந்து அவன் காலர் டியூனா வச்சிருந்தான். அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஆயிட்டாங்க. ஸோ இந்த படத்துல வந்து நான் அவரோட டிராவல் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல பாடலாசிரியராகவும் அறிமுகமாறாரு மதன். மறந்து போச்சே அப்படிங்கிற பாட்டை எனக்கு தெரியாம எழுதிட்டாப்ல. ஆனா ரொம்ப சந்தோஷம் மதன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல என்னோட சக பாடலாசிரியரா உமாதேவி அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அவங்களோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு எனக்கு மதன் கால் பண்ணாரு. ஐயோ காதலை இப்ப பாட்டு கேட்டீங்க இல்லையா, அது ஃபீமேல் வெர்ஷன் வந்து உமாதேவி அவங்களை எழுத வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஏய் செம்ம ஐடியாயா, ஒரே மெட்டு ஆனா 2 பேரோட பார்வை புதுசா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரா. நான் அந்த பாட்டை கேட்கல. அதுக்கப்புறம் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஷான் ஐயாவுக்கும் அது ஒரு பெரிய சாங்கா அமைங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஷான் ரோல்டன் ஐயா பத்தி சொல்லணும். ஐயா நான் உங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காம்போங்கிற ஒரு கேட்டுக்குள்ளேயே நான் வந்தேன். அது இவர் ஸ்டேஜ்ல சொல்லும்போது எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி சூப்பரா கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை நிறைய இருக்கு. உங்களோட சேர்ந்து எனக்கு கனவே கனவேக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பாட்டு அப்படின்னா தேன் சுடரே லவ் ஃபெயிலியருக்கு நிறைய பாடல் உங்களோட நான் பண்ணணும். உங்களோட பாடல் பண்றது அந்த பயணமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நாங்க உட்காந்து பாட்டு பண்றது எனக்கு தெரிஞ்சு கம்மியான நேரமா இருந்தாலும் அவர் பேசுறத கேட்கறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எந்த டாபிக் கொடுத்தாலும் தலைவன் பிச்சு எறிவாப்புல. எனக்கு அவரோட நிறைய படங்கள் பண்ணணும். இந்த படம் ஒரு நிறைவான படமா எனக்கு வந்திருக்கு. இதுல ஒரு ஏற்கனவே வந்து பாட்டு ஐயோ காதலே, இது இல்லாம யுவன் சார் பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. இதுல 3 பிட் சாங் ஒன்று இருக்கு. அதை வந்து கேட்க போலாமாங்கும் போது மதன்கிட்ட நான் சொன்னேன், ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு ஆர்ஆர்ல, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது முன்னாடியே எல்லாத்தையும் நாங்க வந்து ஆப்ஷன்ஸா கொண்டு போயிட்டோம். அவருக்கு வந்து ஏன்னா அவர் வந்து போய் பார்த்தோன்னே லிரிக்ஸ் ஓகே பண்ணிடணும் அப்படின்னோடனே ஒவ்வொரு பார்த்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எல்லா டியூனும் லாக் பண்ணாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுதான் காம்போட ஒரு சக்சஸ் நான் நினைக்கிறேன். இந்த ட்ரஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரஸ்ட் எப்பயுமே வரணும்னு நினைக்கிறேன். அனஸ்வரா கண்டிப்பா படம் பார்த்துட்டு வெளியே வர பசங்க எல்லாரும் உங்க கேரக்டர் அப்படியே தூக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படி ஒரு பொண்ணு இருந்தாலும் ரீகால் பண்ணி அவங்கள நினைச்சு பார்ப்பாங்க. காவியா உங்களுடைய அந்த இவர் பிரபு சொன்ன மாதிரி தான் கடைசி அந்த சீன்ல வந்து அபியும் சரி காவியாவும் சரி பின்னிட்டாங்க. அதை தாண்டி அதை வந்து ஒரு கியூட்டா முறைச்சி பார்ப்பாங்க. அந்த சீனும் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. செம்மையா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி படமா கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா 2 நாள் நேத்து நினைக்கிறேன் எனக்கு வந்து லவ் மேரேஜ் டைரக்டர் சண்முகா கால் பண்ணாரு. அண்ணா கிளைமாக்ஸ் அங்க சூப்பரா இருக்குண்ணா, தேசிக் பெரியசாமி சொன்னாரு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அந்த பாட்டு வந்து கதையை அப்படியே ஒட்டுமொத்தமா கொண்டு போய் சேர்க்கிற பாட்டா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சௌந்தர்யா மேம் கடைசியா உங்களுக்கு சொல்றேன், இதோட அப்படியே தொடர்ந்து உங்களோட பயணிக்கணும். உங்களோட வெப் சீரிஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் அதை பார்த்தேன். 2-3 சீன் காமிச்சாரு ஐயா படமா இது பண்ணும் மியூசிக் பண்ணும்போது. நிறைய பண்ணணும் மகேஷ் ஐயா. இது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ரொமோஷனா இருக்கட்டும் எல்லாமே இறங்கி அடிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நகைச்சுவை சேனல், ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான். அந்த தம்பிகள் வந்து இதுல பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை. கண்டிப்பா நீங்க பெருசா வருவீங்க. நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஊடகத்துக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், கண்டிப்பா படம் பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய மெமரியை வந்து இது வந்து தூண்டி விடும். நீங்க கண்டிப்பா இதை நீங்க ஸ்பெஷல் படம்னு நீங்க மென்ஷன் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி.